ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 13ல் நம்ம பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட்டை நல்லா ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மேலே அப்படியே பீட்ஸ் வச்சோம் லோடிங் ஸ்டிச் போடலாம். பட் நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் த்ரெட் கொஞ்சம் விலகாமல் இருக்கும். பிகினர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது நம்ம நிறைய ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டில் நான் அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம இந்த மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோன்னா, பிகினர்ஸ்க்கு எப்போவுமே இந்த மாதிரி கிராஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது மிடில் பிளேஸ் வந்ததோ ஸ்ட்ரெயிட் லோட் ஸ்டிச் மாதிரி வந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காட்டப்போகிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கார்னரில் நீடலை கீழே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம எவ்வளோ பீட்ஸ் தேவையோ, கிராஸாக போடுறதுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ, நான் 6 பீட்ஸ் போட்டிருக்கேன். கிராஸாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிராஸ் கரெக்டாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம த்ரெட்டில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு கிராஸாக கொண்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். மறுபடியும் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிராஸாக கொண்டு கீழே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் கிடச்சிரும். இந்த லோடிங் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போது ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணுற சிம்பிள் ப்ளவுஸில் கூட இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பிரைட் லுக் தானாகவே கிடச்சிரும். நம்ம இந்த பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சை ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி ஃபில்லிங்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன். பார்க்கவே நல்லா ஒரு 3D லுக் மாதிரி கொடுக்கும். பீட்ஸ் ஈவனாக இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் எத்தனை பீட்ஸ் கொடுத்து நம்ம லோட் பண்ணுறோமோ அதே தான் நம்மளுக்கு கண்டினியூவாக வரும். சப்போஸ் பீட்ஸ் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் விழுற மாதிரிலாம் தெரியும். மோஸ்ட்லி நம்ம பீட்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு அன்ஈவனாக தான் கிடைக்குமே. ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ப்ரிஸோ பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். பட் எனக்கே அது அன்ஈவனாக தான் இருக்குது. நம்ம சில்க் த்ரெட் வச்சு எப்படி லோடிங் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சுக்கும். மோஸ்ட்லி பிகினர்ஸ் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு பயப்படுறதுக்கான ரீசனே பைப்பிங் த்ரெட் தெரியுமோ இல்லை லூஸ் ஆகிடுமோ அப்படின்னு தான். கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம கீழே பைப்பிங் த்ரெட்டுன்னு கிடையாது, நம்ம ஜர்தோசி வச்சுட்டும் அதுக்கு மேலே லோடிங் கொடுக்கலாம். நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட மேலே வச்சு லோடிங் கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நம்ம இருக்கிற சைஸை பொறுத்து தான். நம்ம பெரிய இடத்துல இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கொடுத்து நம்ம பண்ணுவோம். சின்ன சின்ன இடத்துலலாம் நம்மளால் பைப்பிங் த்ரெட் கொடுக்க முடியாத இடத்துலலாம் நம்ம ஜர்தோசியே கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு. நம்ம 6 போட்டோம் இல்லையா, ஸோ 4 போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 போட்டு நான் அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம 6 பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணதால் நெக்ஸ்ட்டு 4 பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பீட் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போது பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் போட்டாச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ப்ரைடலாக தெரியுதுன்னு. இப்போது நான் கட் பீட் வச்சு எப்படி லோட் ஸ்டிச் போடுறதுன்னு காட்டுறேன். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பீட்லேயும் நம்ம லோட் ஸ்டிச் போட முடியும், அதுக்காக தான் காட்டுறேன். அண்ட் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது நம்ம கலர் கலராக கட் பீட்ஸ் வச்சு பண்ணும்போது அது வேறு ஒரு லுக் கொடுக்கும். நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச் கொடுப்பேன். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்குமே ஆரி ஒர்க் டிசைன்றது கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. நம்ம புதுசாக அதிலேருந்து தான் கற்றுக்க முடியும். நம்ம அந்த மாதிரி கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கும் நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணவும் முடியும்.
நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாமல் நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலான ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ்லாம் நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருப்போம். நான் இப்போ கட் பீடில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு போட்டு காட்டினேன். இதே மாதிரி நம்ம சுகர் பீடையும் ஸ்டார்டிங்லேருந்தே போடலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து வர ப்ராப்ளமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் மிடில் வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னதால தான் நான் உங்களுக்கு கிராஸாகவே போட்டு பாருங்கள், அந்த மாதிரி பழகுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் போட்டு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஆரி கற்றுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.